எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதியால். அந்த 70 வருஷம் தான். ஒருவேளை நான் நல்ல கூழு கஞ்சிலாம் குடிச்சு என் பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது, இந்த ஆயுசு நாட்களின் மேன்மையானது என்ன தெரியுமா? வருத்தமும் சஞ்சலமுமே. வருத்தம் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை கடந்து செல்லணும். இதை பிறக்கும் போதே சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? இப்போ நான் ஏஞ்சலை பார்த்து சொல்கிறேன், ஏஞ்சல் நீ ஒரு 70 வருஷம் 60 வருஷம் வாழ போகிற, அதுக்கான பலன் என்ன தெரியுமா? வருத்தமும் சஞ்சலம் தான். அவ்வளோ தெளிவாக மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை நாட்களும் வாழ்க்கையில் வருத்தம் தான். ஏன்னா உலகம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இனிமே நீ இந்த பூமியில் வருத்தத்தோட தான் அதனுடைய பலனை நீ புசிப்பா என்று. அன்றைக்கு ஆதாமுக்கே ஆண்டவர் அந்த சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டார். நீ வருத்தத்தோட தான், உன்னுடைய மீறுதலினாலே இனி நீ என்ன செஞ்சாலும் வேர்வை சிந்தி தான் நீ என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு தான், கண்ணீர் வடித்து தான், வேதனையோட தான் நீ அந்த பிள்ளையவே பெற்றெடுக்க முடியும். இப்படிலாம் வருத்தம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, ஆமென், சஞ்சலம் நிறைந்த உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தான் கர்த்தர் ஆறுதலாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகம் அப்படிப்பட்டது தான் என்பதை வேதமே தெளிவாய் சொல்லுகிறது. சரி, மோசே தான் அப்படி சொல்றாருன்னா ஓகே, பரவாயில்ல. சாலமோன் ஞானத்தினாலே நிறைந்த அந்த பிரசங்கில என்ன எழுதியிருக்கிறார்னா, பிரசங்கி 2வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினால் என்ன பலன்? ஒரு பலனும் இல்லை. இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் நாளைக்கு அதை பண்ணிடணும், நாளைக்கு இதை பண்ணிடணும், அப்படி வாழ்ந்துடும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. அந்த நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. நிறைய பேரை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், காலையில் எந்திரிக்கும் போதே டயர்டாக எந்திரிக்கிறாங்க. நைட்லாம் கனவுலே சுற்றுலா போவாங்க போல். நைட்டு கனவுலே இந்த மூட்டைகள்லாம் இறக்கி ஏற்றி கனவுலே ஏற்றி இறக்கியிருப்பாங்க போல். காலையில் எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்பாங்க? ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறவா. தூங்குறதே ஓய்வுக்கு தான். நைட்டு ஃபுல்லாக நல்லா கொரட்டை போட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது அப்போ டயர்டாக இருக்குது அப்படின்னா, அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அவனுடைய நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது. வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கான். சிலர் பாருங்க சாப்பிட்டு அப்படியே வயிறு நிறைஞ்சவன அப்படி டயர்டாக உட்காந்துருப்பான். என்னடா சாப்பிட்டது ஒரு டயர்டாக இருக்குனே அப்படி பாருங்க. வாழ்க்கையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாழ்க்கையெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. அந்த வேலைகள்லாம் வருத்தம்னா, சந்தோஷமா வேலைக்கு போறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பார்த்துக்கிறேன், சந்தோஷமா நான் வேலைக்கு போறேன் பாஸ்டர். உங்களை ஒரு ஏசி ரூமுக்குள்ளே உட்கார வச்சு மணி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு வேலையை கொடுத்தா கூட நீங்கள் சொல்லுங்க, ஐயோ எனக்கு இந்த வேலை வேணாம் பாஸ்டர், நேரமே போக மாட்டேங்குது, மணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த குளிருக்குள்ள, என்னால் எந்த வேலையுமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை வேணா. சேர்ந்த புதுசில் சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையோ இல்லை வேலையோ எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது தப்பு. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கஷ்டமெல்லாம் தீந்துரும் பாஸ்டர், அப்படி எத்தனையோ பெற்றோர் சொல்ல கேட்டிருக்கேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் கதறிக்கிட்டு ஓடி வரும், என்ன சிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டா சார், கல்யாணம் பண்ண பையன் ஒரு மாதிரி இருக்கான் பாஸ்டர், அவன் குடும்பம் சரியே இல்லை பாஸ்டர். அப்போ தான் 2ஆம் பாகம் துவங்கியிருக்கு. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் 1ஆம் பாகம். சில படங்களில் பாகமாக எடுப்பாங்களா, ஜுராசிக் பார்க் வால்யூம் 1 வால்யூம் 2. அப்போ இது உங்களுக்கு நான் நினச்சிக்கிறேன் 2ஆம் பாகம் தொடங்கியிருக்கு. பிள்ளை பிறந்துட்டா கஷ்டம்லாம் தீந்துரும் பாஸ்டர். இப்போ பிள்ளை பிறந்ததுக்கப்புறமா அந்த அம்மா ஒடியாரும், பாஸ்டர் ஜோமனுங்க யாருக்கு? அந்த பிள்ளைக்காக தான் பாஸ்டர், ஒரே நோய் நொடியாக இருக்குது, அதை வளர்த்து விட்டால் போதும் பாஸ்டர், கண்ணீராக இருக்குது. பிள்ளை இல்லாதப்போ கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் அதை பெற்றுட்டு வளர்க்குறதுக்கு நான் படுற பாடு இருக்கேன். சரி வளர்த்துட்டிங்களா? வளர்த்ததுக்கப்புறம் அது பண்ணுற சேட்டை இருக்கே பாஸ்டர், தாங்கவே முடியலை. சரி வளர்ந்துருச்சுல, அதை கட்டி கொடுக்கறதுக்கு ஒன்றும் வாழ்க்கை முழுவதும் சஞ்சலம்தான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், வாழ்க்கை முழுவதும் சஞ்சலம். இனி அவங்க தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா வெளியில் பூரா முள்ளா கிடக்குதுன்னு சொல்லி அனுப்புனா நீங்கள் எப்படி போவீங்க? பக்குவமாக நடந்து போயிடுவீங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே சஞ்சலம், நீ வேதனையோடு தான் வேலையை செய்யணும். அப்படி தானே போட்டிருக்கு. வாசி. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அந்த நான் முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ராத்திரி தூங்கி ராத்திரியிலையும் அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. நிறைய பேர் ஜப குறிப்போடு வராங்க, பாஸ்டர் ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், 12 மணி வரைக்கும்.
சரி தூங்குறவனாவது நிம்மதியாக இருப்பானு பார்த்தா அவன் சொன்னால் பேய் கனவாக வருது பாஸ்டர், நைட்டு படுத்தா பாஸ்டர் அபசகுணமாக வருது. சரி வாசிமா. இதுவும் மாயையே. இதுவும் என்னது? வேலை மாயை, தூக்க மாயை, இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாம் மாயை. அல்லேலூயா. இப்போ இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் தெளிவாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த 2 வசனத்தையும் வாசிக்கும்போது 70 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் படப்போகிற பாடுகள் ஏராளம். சூரியனுக்கு கீழே இருக்கிற அத்தனையும் பாடுகள் தான், கஷ்டங்கள் தான், துன்பங்கள் தான், துயரங்கள் தான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11வது அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மத்தேயு 11, 28, 29, 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்க வாழ்க்கையில நீ அலைந்து திரிந்து கண்ணீர் வடிச்சு வேதனையோட நிம்மதி இல்லாம திரிகிற உனக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு வீதி வீதியா டிராக்ஸை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க? ஏசு நல்லவன் பைத்தியக்காரன் மாதிரி மதம் மாத்துறானேன்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அது என்ன தெரியுமா? ஏசு சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடுனாலும் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போனாலும் உன் வாழ்க்கை துளிர்த்துறாது. இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனாலும் உனக்கு சமாதானம் கிடைக்காது. இந்த குடும்பத்தை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற திருமணம் நடந்தாலும் உன் வாழ்க்கையில சமாதானங்கிறது இருக்காது. எப்ப இருக்குன்னா என்னிடத்திலே வரும் பொழுது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதனால தான் சங்கீதக்காரனாய் இருக்கிற தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். இந்த தேற்றுகிற காரியம் எங்க இருக்கு தெரியுமா? தேவ சமூகத்துல தான் இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்காது, உங்க நண்பர்களோட இருக்காது. சில காலம் இருக்கிற மாதிரி உங்களை ஏமாத்தி பெரிய பிரச்சனைக்குள்ள உங்களை தள்ளிரும். தேவ சமூகத்துல இளைப்பாறுதல் உண்டு. வாசிமா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சஞ்சலம் வேணுமா இல்ல என்கிட்ட வர்றதுனால ஒரு சஞ்சலம் இருக்குல்ல, எது வேணும்னு கேட்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு, உலகம் ஒரு நுகத்தை உங்கள் மேல வைக்குது, அதுக்கு விடுதலையே இல்லை. நான் ஒரு நுகத்தை உங்கள் மேல வைக்கிறேன். அதுதான் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சிலுவையை சுமக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலுவைனா என்ன? பாடுகள் தான். ஆனா சிலுவையுடைய முடிவு என்ன தெரியுமா? மேன்மைகள். ஆமென். வாசிமா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும். இந்த சொல்றாரு பாருங்க, என் நுகம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நுகம் வந்து கடினமா இருக்கும். உன் மச்சாங்காரன் வந்து உன்கிட்ட பேசிட்டு போற வார்த்தை அப்படியே கடினமா உன்னை உடைக்கும். உன் நாத்தனார் பேசுறது நுகம் கடினமா இருக்கும். ஆனா என் நுகம் எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னை ஆற்றி தேற்றுகிறதா இருக்கு. அதனால தாவீது சொல்றார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, ஆறுதலுக்காக எங்கேயும் ஓடாதீங்க. சமாதானம் அங்கே இருக்குமா இங்கே இருக்குமாலாம் தேடாதீங்க. எத்தனை பேர், பாஸ்டர் நான் லவ் பண்ணுற அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா என் வாழ்க்கையில் சந்தோஷம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மொத்த சந்தோஷத்தையும் இழந்து நிற்பாங்க. நிறைய பேர் நான் வீடு கட்டிட்டா போதும் பாஸ்டர், இப்படி தான் நீங்கள் ஏமாறக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துலேயும் சஞ்சலம் இருக்குது, எல்லாத்துலேயும் இளைப்பாறுதல் இருக்காது. ஆகவே நீ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அதனால தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நாள்தோறும் உங்கள் சமூகத்தை நான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையிலும் உடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உங்களுக்கு ஏன் கிடைக்குது? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் எதுக்கு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? உங்களெல்லாம் நடத்துவதற்காக. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல நீங்கள் பார்க்குற விஷயம் என்னதுமா? கிருபை தான் பெட்ரோல். அல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லாமல்
வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. என்னைக்காவது காலையில போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த பாடலை பாடி இருக்கிறீங்களா? ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு, ஆண்டவர் உங்க கிருபை இல்லாம இந்த நாளை என்னால் கடக்க முடியாது, என்னெல்லாம் சஞ்சலங்கள் இருக்குதோ, என்னெல்லாம் வேதனைகள் இருக்குதோ, என் பிள்ளையே என்னை வேதனைப்படுத்தும், என் கணவரே என்னை வேதனைப்படுத்துவார், என் மனைவியே என்னை வேதனைப்படுத்த போறா. ஆனால் அந்த கிருபை இருக்குல்ல, அதெல்லாம் என்னை வழி நடத்துகிற கிருபை. அந்த கிருபைக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தீங்கன்னா அந்த கிருபை உங்களை வழி நடத்துகிறதா இருக்கும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, தேற்றுகிற தேவன் அந்த கிருபை அனுப்பி உங்களை தேற்றுகிறார். என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார், என்னை சம்பூர்ணத்திலே நடத்துகிறார். 2 தீமோத்தேயு 3:12 வாசிமா. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஏற்கனவே உலகத்துல வேதனையும் துன்பமும் இருக்குதான், புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? ஒரு பக்கம் உலகத்துல வேதனையும் துன்பமும் இருக்கும்போது இதுக்கு நடுவே கர்த்தருக்காக பயபக்தியா நான் வாழணும், நான் ஆண்டவருக்காக உண்மையா இருக்கணும், தேவனுடைய காரியத்துல நான் சரியா நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தான் ஒரு ஆறுதலான வசனம் இருக்குது. என்ன வசனம்? இதை வாசிங்க எல்லாரும். உங்களுக்கான ஆறுதல், யாவரும் துன்பப்படுவார்கள். யாவருன்னா யாரு? அக்கிராவில் இருந்து, வினிஷால இருந்து, ஆலிஸ்ல இருந்து, ஜாஸ்மின்ல இருந்து, ரெபேக்கால் அக்கால இருந்து, இன்னும் பாட்டியம்மா யாராவது இருக்கீங்களா சர்ச்சில்? எல்லாமே யங்ஸ்டராக தான் இருக்கீங்க. ஸோ எல்லாரையும் பார்த்து தான் வசனம் சொல்லுது, யாவரும் துன்பப்படுவார்கள். இப்படி தேவனுக்காக உண்மையா இருக்கும்னு நினைக்கிற நமக்கு ஒரு துன்பம் வருது, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் நினைக்கிற நமக்கு ஒரு துன்பம் வருது, இனிமே தேவனுக்காக நம்ம பொறுமையா இருப்போம் நினைக்கிற நமக்கு துன்பம் வருது. இது எக்ஸ்ட்ரா துன்பம். பொதுவாகவே துன்பம் தான். நான் சொல்றதை நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பொதுவாகவே 70 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் வாழ்ற நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? துன்பம் உண்டு. இதுக்கு நடுவே ஆண்டவருக்காக நான் வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும் நீங்க நினைக்கிற உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன வருது? துன்பம் வருது. இதெல்லாம் அறிஞ்சிட்டு தான் யோவான் 14, 16, 15, 26, 16, 7 இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த தேற்றரவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு இன்னொரு பேர் என்னது? தேற்றரவாளன். அவர் உங்களை வந்து தேற்றுவார். நீங்க உடைக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் உங்களை உருவாக்கின கிருபை. அல்லேலூயா. நீங்க கலங்கி நிற்கும் போதெல்லாம் உங்களை தைரியப்படுத்துற பரிசுத்த ஆவியானவர், பாவத்துக்குள்ள விழுந்து கிடக்கும் போதெல்லாம் அதுல இருந்து தூக்குற பரிசுத்த ஆவியானவர், உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர், அவமானத்துக்குள்ள கிடக்கும் போது நமக்கு ஆலோசனையை கொடுத்து அதுல இருந்து வெளியில கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர். அதனாலதான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு பேர் என்னது? தேற்றரவாளன். இந்த தேற்றரவாளன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேவனுக்குள்ளே வரவே முடியாது, நிலைத்திருக்கவே முடியாது. ஏன்னா அந்த துன்பம் உங்களை மேற்கொண்டுரும், இந்த கவலை உங்களை மேற்கொண்டுரும். சில நேரத்தில் ஒரு சில கவலைகள் உங்களை மேற்கொள்ளுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். சில பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியவே வர முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆவியானவர் உங்கள் கூட இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவர் இருந்தார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி உங்களை வழி நடத்தி உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு வருவார். அதனாலதான் அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நீங்க எப்படி உங்க வாழ்க்கையை நடத்துனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனிமே காலையில் எழுந்த உடனே தேவ கிருபைக்காக நீங்க காத்திருக்க வேண்டும். ஒரு 5 நிமிடமாவது, ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கிற, இந்த நாளில் இருக்கிற இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு முன்பதாக இருக்கிற போராட்டத்திலிருந்து என்னை விடுவீங்க. அதனால தான் அதிகாலை ஜெபம் ஒன்று நடத்துகிறேன். அதில் கொடுக்குற அந்த 5 நிமிட செய்தி எத்தனையோ பேரை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி எனக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும்.
ஒருத்தங்க சொல்கிறாங்க இந்த வார்த்தை தான் என்னுடைய மூச்சுங்கிறாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் சொன்னேன் இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள். வேணி அக்காவுடைய அம்மா அன்னைக்கு மரிக்கும் போது காலையில் என்ன செய்தி தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நான் அதை பார்த்துட்டு எப்சிட்ட சொன்னேன், திடமனதாக இருங்கள். அதுதான் அன்றைக்கி காலையில் அதிகாலையில் கொடுத்த செய்தி. திருப்பி 10 மணிக்கு மறுபடியும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று நான் உள்ள குரூப்பில் போட்டு விட்டேன். அதுவும் திடமனதாக இருங்கள் தான் வந்துச்சு. என்ன இன்னைக்கு திடமனதை பற்றியே கர்த்தர் பேசுகிறாருன்னு பார்த்தா, அன்னைக்கு அவங்க ஒரு துக்கத்தை பார்க்க போகிறாங்க, ஒரு இழப்பை பார்க்க போகிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஒரு நாள் இழந்து தான் ஆகணும். சரிங்களா? ஒரு கணவரா நிச்சயம் அவரை இழந்து ஒரு நாள் நீங்கள் நிற்பீங்க. மனைவியா நிச்சயம் இழந்து ஒரு நாள் நீங்கள் நிற்பீங்க. பிள்ளைகளா நிச்சயம் இழந்து நிற்பீங்க. பெற்றோர்களா நிச்சயம் இழந்து நிற்பீங்க. இழக்காத ஒருத்தர் யாரு தெரியுமா? இழக்காத ஒருத்தர் யாரு தெரியுமா? அதை சொல்ல ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு? என் ஆண்டவரை மாத்திரம் நான் ஒருபோதும் இழக்க மாட்டேன். அவர் என்னை ஒரு நாளும் விட்டு போகிற தெய்வம் அல்ல. கைவிடவே மாட்டேன் தான் கணவர் கையை பிடிச்சிருப்பார். ஆனால் இன்னைக்கு ராஜேஸ்வரி சிஸ்டர் நிலைமையை பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவங்க கரத்தை பிடிச்சவர் பிடிச்சதை பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசி வரைக்கும் கைவிடவே மாட்டார். அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கிட்டு வரணும் தெரியுமா? கர்த்தரையே நீங்கள் நோக்கி பார்க்கணும். அவர் சமூகத்தையே நீங்கள் நோக்கி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்து தான் ஆறுதலும் பலன்னு வரும். கம்பெனியில் யாரோ ஒருத்தங்களை உங்களை உடச்சிட்டாங்க, உடனே அவங்களுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு கதறாதீங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் பிள்ளை அவமானப்படுத்துகிறாங்க, ஆண்டவரே உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை உடைக்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திடமனதாக இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் என்னைக்கு நீங்கள் திடமனதா மாறுறீங்களோ அன்னைக்கே போராட்டங்களாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஏன்னா போராட்டத்துக்கு தெரியும் இவனை தொட முடியாது என்று. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.